அனைவருக்கும் வணக்கம். விருச்சக ராசிக்காரர்களுக்கு இதுவரை இல்லாத அளவிற்கு மாற்றம், காத்திருக்கும் அதிர்ச்சி, காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே எந்தெந்த நிகழ்வுகள் விருச்சக ராசிக்காரர்களுக்கு அமைய போகின்றன, விருச்சக ராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த வாரத்தில் சூரியனினுடைய நீச்ச நிவர்த்தி, குருவினுடைய வக்ரகதி ஆரம்பம் என பல அதிரடியான மாற்றங்கள் நிகழக்கூடிய இந்த வேளையில் மிகவும் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக எந்தெந்த கிரகநிலைகள் உருவாக்குகின்றன, காத்திருக்கும் அதிர்ச்சியாக எந்தெந்த கிரகநிலைகள் உருவாக்க போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்த்தால் உறுதியாகவே விருச்சக ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த வேளையில் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக உருவாக்கக்கூடிய கிரகநிலைகளாக ராசியின் அதிபதியான செவ்வாய் ஆட்சி பலம், சனியினுடைய வக்ரகதி, அதே போன்று கர்மத்தில் கேது என சிறப்பான வாய்ப்புகளை இந்த கிரகநிலைகள் உருவாக்குகின்றன. சாதகமற்ற சூழல் என்றால் உறுதியாகவே விரயத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளான சுக்கிரன் மற்றும் புதன் ஆகிய கிரகநிலைகளும் சுகஸ்தானமாகிய 4 இருக்கும் ராகுவும் சாதகமற்ற சூழலை விருச்சக ராசிக்காரர்களுக்கு காத்திருக்கும் அதிர்ச்சியாக மாற்றிக் கொடுப்பதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இருக்கிறது. இருந்தாலும் கூட இது நடந்தே தீரும், யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் இதுவரை இல்லாத அளவிற்கு அதிரடியான மாற்றம் அடுத்த 7 நாட்களில் நவம்பர் 12ஆம் தேதி முதல் எந்தெந்த விஷயங்களில் அமைகிறது என்று பார்த்தால், சூரியன் நீச்ச நிவர்த்தி பெற்று விரயத்தில் இருந்து விலகி மிக வலுவாக ஜென்மராசிக்குள் நுழைகிறார். உஷ்ண கிரகமான சூரியன் விரயத்தில் இருப்பதை காட்டிலும் ஜென்மராசிக்குள் நுழைவது வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் கிரகநிலைகளில் வித்யாகாரகரான புதன் மற்றும் குருவின் அமைப்பில் ஏற்படக்கூடிய மாறுதல் அதிரடியான மாற்றத்திற்கு வழிவகை செய்கிறது. எனவே அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருந்தால் பல சிரமங்களை உறுதியாகவே தகர்த்தறிந்து நன்மையும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் நிச்சயம் மாற்றிக்கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் விருச்சக ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதால் காத்திருக்கும் அதிர்ச்சி கூட காத்திருக்கும் மகிழ்ச்சியாக மாறக்கூடிய முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உறுதியாக கிடைக்கிறது. விருச்சக ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் மிக வலுவாக ஜென்மராசியில் ஆட்சி பலம் பெற்று வருவது உறுதியாகவே வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ராசியின் ஆதர் அதீத பலத்துடன் வலம் வரக்கூடிய இந்த வேளையில் நினைத்ததை நினைத்தவாறே செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைக்கிறது. தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் உறுதியாகவே இந்த தருணத்தில் உங்களுடைய பெயரில் வாங்குவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் விருச்சக ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது என்பதை ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த வேளையில் அதீத வளம் பொருந்திய அமைப்பில் வலம் வருவதால் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். நீங்கள் நினைத்ததை நினைத்தவாறே செய்து முடிக்க முடியும். அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல பணிகளை செய்தாலும் கூட உணர்ச்சி வசத்திற்கு இடம் கொடாமல் விருச்சக ராசிக்காரர்கள் மிக பெரிய அளவில் நன்மை நிறைந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த தருணத்தில் உருவாக்கி கொள்ள முடியும். இவ்வளவுதான் குழப்பம் நிறைந்த விஷயங்களாகவும் தடுமாற்றம் நிறைந்த நிகழ்வுகளாகவும் இருந்தாலும் அவை அனைத்தையும் சிறப்பான மனநிலையில் எதிர்கொள்வதால் குழப்பம், தடுமாற்றம், சிக்கல் போன்ற அனைத்தையும் சிறப்பான முறையில் எதிர்கொண்டு நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள முடியும். ரகசிய செயல்பாடுகள் ஆதாயத்தை நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது சுபகாரிய சார்ந்த பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக அமையும். ஏனென்றால் குரு மங்கள யோகம் விரைவாக இந்த வேளையில் கிடைக்கிறது. குருவின் சுப பார்வை ஜென்மராசிக்கு கிடைப்பதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக விரயத்தில் வலம் வரக்கூடிய சூரியன் 17ஆம் தேதி முதல் ஜென்மராசிக்குள் வலம் வருகிறார். உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் விரயத்தில் இருப்பதை காட்டிலும் ஜென்மராசிக்குள் வருவது உறுதியாகவே வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த மாறுதலையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. விருச்சக ராசிக்காரர்களுக்கு பல காரிய தடைகளையும் சிரமங்களையும் தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த வேலையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. அலைச்சல், சிரமம் வெகுவளவுல கட்டுக்குள் வருவதோடு எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதை சிறப்பாகவும் செம்மையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாகவே கிடைக்கிறது. எனவேதான் உஷ்ணகிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் ஜென்மத்திற்குள் வருவதால் அலைச்சல், சிரமம் கட்டுக்குள் வரும். பல காரியங்களை அதிரடியாகவும் தடாலடியாகவும் செய்து முடிப்பதோடு முன்னேற்ற வாய்ப்புகளை நினைத்ததை நினைத்தவாறே செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை விருச்சக ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக சிறப்பான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாகவே சந்திக்க முடியும். அது மட்டுமல்லாது குரு பகவான் வக்ரம் பெறுகிறாருங்க. பொதுவாக குரு பகவான் வக்ரம் பெறுவது நிச்சயம் சாதகமற்ற அமைப்பு. இந்த வேளையில் அதிலும் குறிப்பாக 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் உச்சம் பெற்ற அமைப்பில் வந்த சூழலில் வக்ரம் பெறுவது சாதகமற்ற அமைப்பு. ஆனால் இந்த வாரத்தில் வக்ரம் பெற்றாலும் 9இல் தான் இருக்கிறார். எனவே வீண் விரயங்களை சுப விரயங்களாக மாற்ற முடியும். விலை உயர்ந்த பொருட்களை இந்த தருணத்தில் வாங்கி மகிழ்வதற்கான சந்தர்ப்பம் உண்டு. அடிப்படையான வசதிகளை உருவாக்குவதோடு
சௌகரியங்களை மேம்படுத்தக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் சற்று தாராளமாகவும் நன்மையையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது. குரு பகவான் அஷ்டமத்தை நோக்கி நகர்ந்தாலும் கூட இந்த வேளையில் பாக்கியத்தில் தான் வலம் வருகிறார். உச்சம் பெற்ற அமைப்பில் வக்ரம் பெற்றிருப்பதால் பல அதிரடியான மாற்றங்களை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே சரியாக நுணுப்பமாக பயன்படுத்தி கொண்டால் இழுபறியாக இருக்கக்கூடிய பல பணிகளை கூட தகர்த்தெறிந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள முடியும். விருச்சிக ராசிக்காரர்கள் தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். குரு பகவான் இந்த தருணத்தில் இழுபறியாக இருக்கக்கூடிய பல காரியங்களை தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றி கொடுக்கிறார். கொடுக்கல் வாங்கலில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் உறுதியாகவே விலகுவதோடு உங்களது விருப்பப்படி பல பணிகளை திறன்பட செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கிறது. சனி பகவான் 5ல் வக்ரம் பெற்றாலும் அமோகமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். நினைப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் பல காரிய தடைகளை தகர்த்தறியக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்குவார். அதே சமயம் முதல் கிரகமான ராகு சுகஸ்தானத்தில் இருப்பது சாதகமற்ற தான். ஆனால் கேது தொழிலில் இருப்பது சில தொழில் ரீதியான நல்ல வாய்ப்புகளை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே இந்த தருணத்தில் ரகசியமான செயல்பாடுகள் உங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான முன்னேற்றத்திற்கு நிச்சயமாக வழிவகை செய்யும். ஆனால் உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. சூழ்நிலைகள் சற்று சாதகமற்ற சூழலை உருவாக்கும். காத்திருக்கும் அதிர்ச்சியான சில நிகழ்வுகளை ஏற்படுத்தும். எனவே இந்த வேளையில் அவசரப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு எடுத்தோம் என்று முடிவெடுப்பதை உறுதியாகவே தகர்த்துவிட்டால் நிச்சயமாக தனுசு ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரம் பெற்று அஷ்டமத்தை நோக்கி நகர்ந்தாலும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிறைவான முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக ஏற்படுத்தி கொடுப்பார். சனி ராகு கேதுவின் அமைப்பால் சாதகமற்ற சூழல்கள் உருவாகினாலும் அதை இதுவரை இல்லாத அளவிற்கு மாற்றம் நிறைந்தவையாக உருவாக்கி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. விரையாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் விரயஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். அவருடன் வித்யா கரகரான புதனும் இணைந்திருக்கிறார். விரயஸ்தானத்தில் இந்த கிரகநிலைகள் வலம் வருவது சாதகமற்ற அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. எனவே இந்த தருணத்தில் அதிக நேரம் கண் விழித்து பணியாற்றுவதை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும். உடல் நலத்திற்கு சற்று கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. எனவே விருச்சிக ராசிக்காரர்கள் உடல் நலத்தில் கூடுதல் கவனம் தேவை. அது மட்டுமல்லாது நீங்கள் உண்டு உங்கள் வேலையுன்று என்று இருப்பது நல்லது. மற்றவர்களுக்கு ஜாமீன் கொடுக்கக்கூடிய விஷயங்களில் அதிக கவனத்துடன் இருந்தால் பல சங்கடங்களை தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக உருவாக்கி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்கும். சுக்கிரன் உச்சபலம் பெறுவதை காட்டிலும் ஆட்சி பலம் பெற்று விரயத்தில் இருப்பதால் விரய செலவுகளை உறுதியாகவே பிரம்மாண்டமான விரய செலவுகளாக மாற்றிக்கொள்வதோடு மட்டுமல்லாது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிடைத்ததை நினைத்தவாறே செய்து முடிக்கக்கூடிய நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அடுத்தடுத்து நிறைவாக கிடைக்கும். பெரிய அளவிலான காரிய தடைகளை தகர்த்தறிந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்கும். தவறவிடாமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் விரய செலவுகளை ஆடை ஆபரண சேர்க்கை என்று மாற்றிக்கொள்வதற்கான சந்தர்ப்பத்தை சுக்கிரன் மற்றும் புதன் ஏற்படுத்தி கொடுக்கின்றன. புதனின் அமைப்பால் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. அதிக கவனம் செலுத்தி படிப்பதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக விருச்சிக ராசிக்காரர்கள் சந்திக்கலாம். சந்திரன் இடங்களில் மாறினாலும் நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பதால் வளர்ச்சி நிறைந்த ஒரு தருணமாக உறுதியாகவே அமைய போகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள ராசியின் ஆதார் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். விருச்சிக ராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடை தாமதங்கள் அனைத்தும் விலகி மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே உங்களை தேடி வரக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் அபரிவிதமாக கிடைக்கும். எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை உறுதியாகவே பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி உறுதியாகவே வரும்.